அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து புளியை நான் வந்து ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ புளி தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி அந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதே போல் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இல்லை நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டாலும் ஓகே தான். நல்லா தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, அதாவது சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு, கல்லுப்பை சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டால் போதும். ஏன்னா மத்தி மீன் குழம்புலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும் அது மத்தி மீனில். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ரொம்ப சின்னதாக வேணால் ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7-8 பல் பூண்டை 1-2 நச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அதோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நம்ம எண்ணெய் இந்த புது மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விடணும். இந்த மத்தி மீனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக விட்டால் போதும். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. மத்தி மீன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் மாங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம மீன் குழம்புக்கு மீன் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மத்தி மீன்றதுனால ஃபஸ்ட்டு மாங்காய் சேர்த்துட்டேன். மாங்காய் சேர்த்து ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஏன்னா மத்தி மீன் வந்து ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது சீக்கிரம் வெந்துடும். அது மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது. லேசாக அப்படி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா மீன் வெந்துடும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காவை அரைச்சி வெறும் பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காவே ஊற்றாமல் இருந்தால் கூட இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்றதுனால தேங்காய் வந்து இப்படி லைட்டாக பிழிஞ்ச மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா நமக்கு மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப நல்லது உடம்பு. இந்த மீனில் எண்ணெய் பசை ஜாஸ்தி இருக்கும். முடிக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இப்போயே கொடுத்து பழகணும். இது மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஃப்ரை வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வேறு வகையான மத்தி. ஆனால் மத்தினா இதுதான் ஒரிஜினல் மத்தி. நீங்கள் மீன் வாங்குறப்ப பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உருட்டையாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.